ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா கிச்சனில் பார்க்கும்போது நம்ம வீட்டு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் நான். இப்போ போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மட்டன் வந்து இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டம்ளர் தண்ணி, அதுமாரி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் நான். இப்போ போட்டு நம்ம நல்லா 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம், வேக வச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டு தேவையான காய்கறி பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம். இப்போ நான் வந்து மட்டன் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், அது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான மசாலான்னு பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், 3 ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஜாதி பத்திரி அதெல்லாம் இருக்குது. நமக்கு 4 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கரில். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிருக்கேன் 1 ஸ்பூன் வந்து நான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிலாம். தக்காளியும் பச்சை மிளகாவையும் போட்டிருக்கேன் நான். இப்போ நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு போட்டலாம் நம்ம. அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லா வந்து கலர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம. நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம. தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, தக்காளி வெங்காயம் எந்த அளவு வதங்குதோ அந்த அளவு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம புதினா போனால் நம்ம புதினா வந்து அப்படியே போட போகிறதுக்கு நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்னால புதினா எடுத்து வச்சிடுறாங்க, அரைச்சி போட்டுடலாம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. பிரியாணிக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தயிர் வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம. அப்படியே நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, மட்டனும் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் வந்து அரிசி வந்து நல்லா உடையாத வரும், நீட்டாக வரும். அப்போ தான் அந்த அரிசியும் வந்து ஆகும், ஒன்றோடு ஒன்று பிசறாது, அப்படியே ஒட்டிக்காது. நல்லா கொதிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸு நல்லா கழுவி அரவு நல்லா ஊற வச்சுருக்கேன் நான். கழுவும் போதே நீங்கள் நல்லா 4 வாட்டி கழுவிக்கோங்க முதல்ல. அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும், சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. 2 விசில் போதும். அப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் தம்மில் போட போகிறோம். அதனால தான் கரெக்டாக 2 விசில் போதும், அதுக்கு மேலே விடாதீங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. எனக்கு அந்தளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. தெரிஞ்ச பிறகு தம் போட்டுக்கலாம். தவா கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து குக்கரை வந்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து தம்லேயே இருக்கட்டும். நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஓப்பன்லாம் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா கரெக்டாகிடும். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக வந்தது, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்தது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் பிரியாணி இதுமாரி செஞ்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி இதேமாரி, சிக்கன் பிரியாணி இதே மாதிரி தான். நம்ம சிக்கன் வேக வைக்க மாட்டோம், அது வந்து நம்ம அதோடய போட்டுப்போம். நம்ம இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் எனக்கு வந்து காலைல வந்து சால்னா வச்சுருந்தேன், அந்த சால்னாவே வச்சுட்டேன். இதேமாரி நீங்களும் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.